தங்கத்தின் மேல் எழுந்த நகரம் குறித்தும் அது ஆப்பிரிக்காவின் இதய துடிப்பாக எப்படி மாறியது என்பது குறித்து பார்க்கலாம். ஆப்பிரிக்கா என்றதுமே நம் கண்கள் முன்னால் அடர்ந்த காடுகளும் கம்பீரமான விலங்குகளுமே வந்து போகும். ஆனால் அதே கண்டத்தின் அடிவயிற்றில் வெறும் மண்ணால் அல்லாமல் தங்கத்தால் செதுக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கிறது. அதுதான் ஜோஹன்ஸ்பர்க். 1886ஆம் ஆண்டுக்கு முன்வரை இது வெறும் வறண்ட பண்ணை நிலம் மட்டுமே. கால்நடைகள் மேய்ந்து கொண்டிருந்த அந்த மண்ணுக்கு அடியில் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் புதைந்திருக்கும் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆனால் ஒரு சிறிய அகழ்வாராய்ச்சியில் தங்கம் இருப்பது தெரிந்ததும் ஒட்டுமொத்த உலகின் பார்வையும் இந்த இடத்தை நோக்கி திரும்பியது. ஆயிரக்கணக்கான கனவுகளும் பல கோடி ஆசைகளும் இந்த மண்ணில் ஒன்றாக குவிய ஒரு பிரம்மாண்ட நகரம் முளைக்கத் தொடங்கியது. பொதுவாக ஒரு நகரம் உருவாக வேண்டுமென்றால் அது நதிக்கரையிலோ அல்லது கடற்கரையிலோ தான் அமைய வேண்டும் என்பது புவியியல் விதி. ஆனால் ஜோஹன்ஸ்பர்க் ஒரு விசித்திரம். தண்ணீரை தேடி இது உருவாகவில்லை, தங்கத்தை தேடி உருவானது. அதனால்தான் இதை உலகமே தங்க நகரம் என்று போற்றுகிறது. உள்ளூர் மக்கள் இதனை அன்புடன் ஈகோலி என்று அழைக்கிறார்கள். அந்த பெயரிலோ ஒரு வசீகரமும் மின்னலும் இருப்பதை உணர முடியும். இந்த நகரத்தின் தெருக்களில் நீங்கள் பயணிக்கும் போது ஒரு மறுக்கப்பட்ட வாழ்வியலை காணலாம். ஒருபுறம் வானை தொடும் கார்ப்பரேட் கட்டிடங்கள், மறுபுறம் எளிய மக்களின் குடியிருப்புகள். அதிவேகமாக வளர்ச்சியும் அன்றாட போராட்டமும் இங்கு அருகருகே அமர்ந்து கொண்டுதான் இந்த நகரத்தை இயங்குகின்றன. அன்று வெறும் தங்கச் சுரங்கங்களை மட்டுமே நம்பியிருந்த இந்த நகரம் இன்று ஆப்பிரிக்காவின் பொருளாதார இதயமாக துடிக்கிறது. வங்கித்துறை, நவீன தொழில்நுட்பம், சர்வதேச வணிகம் என தன்னை தற்காலத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொண்டுள்ளது. ஜோஹன்ஸ்பர்க் என்பது வெறும் செங்கல் மற்றும் கற்களால் ஆன நகரம் அல்ல. அது ஒரு மனிதனின் விடாமுயற்சியும் மற்றும் கனவின் சாட்சியும் கூட. மண்ணுக்குள் புதைந்து கிடந்த தங்கம் பல கோடி மக்களின் வாழ்க்கையையும் ஒரு கண்டத்தின் தலையெழுத்தையும் மாற்றியது. இதுபோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.